வணக்கம் நண்பர்களே, மாயா சீனு சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம புவனேஸ்வரி தனாவை கடத்தி வச்சுறாங்க. அதுவும் குளிர்ச்சியான ஒரு ரூமுக்குள்ளே கடத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரகுராமுக்கு இந்த விஷயத்த மணி சொல்லுறாங்க. நம்ம தனா புவனேஸ்வரி பிடியில் இருக்கா, ஒரு குளிர்ச்சியான ரூமுக்குள்ளே இருக்கா. அதோட கதிர் மேலே கோவம் வருது. என் பொண்ணு அவனை கட்டிக்கிட்டு என்ன கஷ்டப்படுறா, ஏற்கனவே ஒருக்கா இதே மாதிரி அவளை கொல்ல போனாவ நான் மீட்டுட்டு வந்தேன். இப்போ அவளை எங்கே கடத்தி வச்சிருக்காளோ தெரியல இந்த புவனேஸ்வரி அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. நம்ம ரகுராம் அந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம தனாவை போய் மீட்கிறாங்க. புவனேஸ்வரியை அடியில் வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தனா உண்மையை உடைக்கிறாங்க. அப்பா, நம்ம வீட்டு வாரிசை நான் கண்டுபிடிச்சிட்டேன். புவனேஸ்வரி என்னை கடத்தி வச்சிருக்கிறதுக்கு காரணமோ அதுதான் அப்படின்னு சொல்ல நேரம் என்ன சொல்லுற தனா, அது வேற யாரும் இல்லை, நம்ம சிவரஞ்சனி அத்தையோட பையன் என் புருஷன் கதிர் தான் அப்படின்னு உண்மையை உடைக்கிறாங்க. அப்படியே அரண்டு போறாங்க சொல்றலாம் நம்ம ரகுராம். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் புவனேஸ்வரி, நான் இந்த ரகுராம் கிட்ட தோக்க கூடாது, ஏற்கனவே அவனுக்கு வீட்டை நான் அபகரிக்கணும்னு நினைச்சு பல கோடி ரூபாயை நான் இழந்திருக்கேன். இனி என்ன ஆனாலும் சரி இந்த ரகுராமுக வீட்டை நான் எடுக்கணும். அதுக்கு அந்த ஜீவாவோட கையெழுத்து இருந்தால் தானே அந்த வீட்டு பத்திரம் செல்லும். அப்படின்னா அந்த ஜீவா தானே கதிர், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும். அவனுக்கு பொண்டாட்டி தனாவை கடத்தணும். அவனை அந்த தனாவை வச்சு மிரட்டி அந்த ஜீவாவோட கையெழுத்தை வாங்கி அந்த வீட்டை எனக்கு சொந்தமாக்கணும் அப்படின்னு புவனேஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை போட்டு காத்துட்டு இருக்காங்க. அதுக்காக ரவுடிகளை விட்டு அந்த நம்ம ஹோட்டலில் ரிசப்ஷனில் இருந்த நம்ம தனாவை அப்படியே தூக்கிறாங்க. தூக்கி ஒரு குளிர்ச்சியான ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கே சுற்றி ஐஸ் கியூப்பில் அப்படியே குளிர்ச்சியில் நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தனா கையில் ஃபோனை கிடச்சிட்டு அதை வச்சு நம்ம ரகுராம் வீட்டுக்கு கால் பண்ண நேரம் மணி எடுக்கிறாங்க. என்ன தனாவா அப்படின்னு நம்ம மணி கேட்க நேரம், ஆமாம் மாமா என்னை காப்பாற்றுங்க, என்னை புவனேஸ்வரி அடைச்சி வச்சிருக்கா அப்படின்னு உள்ள விஷயத்த சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே மச்சான் தனாவுக்கு ஆபத்து ஆபத்து அப்படின்னு அந்த இடத்துல அலறி துடிச்சுக்கிட்டு மணி போய் நம்ம புவனேஸ்வரி தனாவை கடத்தி வச்சிருக்கா, ஒரு குளிர்ச்சியான ரூமுக்குள்ள இருக்கா, அரை மணி நேரத்துல காப்பாற்றணும், இல்லாட்டா அவ உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கேட்டதும், இதுக்கு தான் சொன்னேன் அவனை கல்யாணம் பண்ணி என் மகா படாத கஷ்டத்தெல்லாம் பட்டுட்டு இருக்கா, இதுக்கெல்லாம் நிவர்த்தி இல்லையா, விடுதலை இல்லையா, அதுக்காக தான் நான் அந்த கதிரை வெறுத்து ஒதுக்குது. இதுக்கு தான் என் பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ, அவனால ஏகப்பட்ட பிரச்சனை என் பொண்ணுக்கு, அதுக்காக தான் நான் அப்படி நடந்துகிட்டது அப்படின்னு ரகுராம் தலைப்பாடா அடிச்சுக்கிறாங்க. இப்போ அரை மணி நேரத்தில் என் பொண்ணு அவள் எங்கே வச்சிருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சிவா காரை ரெடி பண்ணு, போய் தேடுவான் என் பொண்ணை அப்படின்னு சொல்லினாரா. அவர்கிட்ட ஃபோனில் பேசுறீங்களா, அந்த சிக்னல் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தனா இருக்க இடத்த நம்ம ரகுராம் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம தனாவுக்கு தெரிஞ்சு போச்சு, புவனேஸ்வரி கடத்தி வச்சு என்னை டார்ச்சர் பண்ணதே கதிர்க்காக தான். ஏன்னா புவனேஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு கதிர் தான் நம்ம வீட்டு வாரிசு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்காக தான் என்ன மிரட்டுறா அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம தனாவுக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா நம்ம கதிரோட டாலர் கீழே கிடக்கும், அதில் நம்ம சிவரஞ்சனியோட ஃபோட்டோ இருக்கும். இது என்னோட அத்தையோட ஃபோட்டோ எப்படி இந்த டாலரில் இருக்கும், அப்போது சிவரஞ்சனி அத்தையோட பையன்தான் கதிரா. இந்த உண்மை எதுக்கு மறைச்சான், அவன் வேணா உண்மையை மறைக்கலாம், எனக்கு அப்பா கிட்ட இந்த உண்மையை உடனே சொல்லியே ஆகணும். கண்டிப்பா இந்த உண்மையை தெரிஞ்சா கதிரை மருமகனா எங்க அப்பா ஏத்துக்கிடுவாங்க, நாங்க சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஆசையோடு இருந்த நம்ம தனாவை புவனேஸ்வரி ஆள் வச்சு கடத்தி குளிர் பெட்டிக்குள்ள வச்சு அவங்க உயிருக்கே ஒல வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அந்த நேரத்துல தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம ரகுராம் தன்னோட பொண்ணுக்கு ஒன்னு ஆகக்கூடாது, இந்த புவனாவை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஓடி வராங்க. ஒரு கட்டத்துல புவனாவை அடிக்கிறாங்க. அந்த குளிர் பெட்டிக்குள்ள இருந்து நம்ம தனாவை மீட்கிறாங்க. தனா அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க. அப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரு, என்னம்மா உன்னை இந்த தூரம் புவனேஸ்வரி படுத்திட்டாளா, இதுக்கெல்லாம் இந்த கதிர் ஏன் அவனால உன்னை இந்த வாட்டி நான் காப்பாத்திட்டேன், ஆனால் எப்போவுமே அந்த கதிர் கூட இருக்கிறது உனக்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம வீட்டு வாரிசு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லாங்க. அப்படின்னா நம்ம வீட்டு வாரிசு யாரு, சிவரஞ்சனி அத்தையோட பையன் வேற
யாரும் இல்லை, கதிர் தான். அவனுக்கு அந்த டாலரில் நான் பார்த்தேன் அத்தையோட ஃபோட்டோவை. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து புவனா வந்து கதிரை வந்து காயப்படுத்துறதுக்கு தான் என்ன மிரட்டி வச்சிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மிரட்டி கடத்தினது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மாயா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த சொத்து பத்திரத்தை நம்ம வீட்டை சொந்தமாக்கிறதுக்கு ட்ரை பண்ண நேரம் அதில் ஜீவாவோட சைன் இருந்தால் தான் அந்த பத்திரம் செல்லுபடி ஆகும் அப்படின்னு இருக்க நேரம் கதிர் தான் ஜீவா அப்படின்னு உள்ள ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த புவனா இந்த வேலையை பண்ணுறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் நம்ம ரகுராம் அப்படியே அரண்டு போகிறாங்க. கதிரை வந்து மருமகனாக ஏற்றுக்கிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கதிருக்கு முறைப்படி சேரக்கூடிய சொத்துக்களை நம்ம கொடுத்து ஆகணும். சிவரஞ்சனியோட பையன் இந்த வீட்டு வாரிசு கஷ்டப்படதை என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்ல நேரம் நம்ம பத்மாவும் பார்வதியும் கொடியை பிடிக்கிறாங்க. அது எப்படி கொடுக்க முடியும் சொத்து பத்துலாம்? தப்பான வழியில் பிறந்தவனுக்கு எப்படி இங்கே உள்ள சொத்து போகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிற்க நேரம் இந்த பாருங்க, சிவரஞ்சனிக்கு நம்மளை மாதிரி ஒரு பங்கு உண்டு, அந்த பங்கை தானே நம்ம அவனுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல நேரம் எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு போய் சேர்றதுனால நீங்கள் கொடுக்கணும்னு நிற்பியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மறுபடியும் சாட்டையை எடுத்து அடி வாங்க உனக்கு தர வச்சிடாத பத்மா, வாயை மூடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல பத்மாவுக்கும் பார்வதிக்கும் சரியான ஆப்பை வச்சுக்கிட்டு நம்ம கதிரை வந்து வீட்டோட வாரிசாக ஏற்றுக்கிட்டு மருமகனாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க நம்ம ரகுராம். வணக்கம்.